for liberation. Got me. With a holy land. Hello. Hey, mister. For liberation. Got me saying what you never. இடிச்சிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஓ 1 minute. ஒரு கர்டிஸ்க்கு கூட சாரி கேட்க மாட்டியா? உங்கள மாதிரி அழகான பொண்ணுங்களை இடிச்சிட்டு எப்படிங்க சாரி கேக்குறது? வேணா ஒன்ஸ் மோர் கேக்கட்டுமா? குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். என்னடா மச்சான் திடீர்னு பக்தி பலாபலம் ஆயிட்ட? நம்ம ஏற வந்துச்சுல ஒரு குட் நேம் வாங்க வேண்டாம் இறங்கு. ஏய் ஷகிலா படத்தை விழுந்து விழுந்து பாக்குறாங்களே அப்படி என்ன தாண்டி இருக்கு அதுல? ஏண்டி சாரி போடுடா டேய். டேய் சூப்பரா ரெண்டு ஜிகிடி வருதுடா. ஏய் எங்க அப்பா ஏட்டு. சாரி சிஸ்டர். சார் குட் மார்னிங் சார். சார் நீங்க தான அந்த எழுத்தாளர் ஏகாம்பரம்? நாங்கெல்லாம் உங்களோட தீவிர விசிறி சார். நான் கூட சார் நான் கூட. உங்கள மாதிரி இளைஞர்கள் எனக்கு வாசகங்களா இருக்கிறது. என்னை அப்படியே மெய்சிலிர்க்க வைக்க தம்பி. சார் உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் ரசிகன் சார். நீங்க குமுதம் ஆனந்த விகடன்ல எழுதின கதையெல்லாம் எனக்கு கத்துப்படி. அப்படியா? அப்படி என்றால் என்னுடைய படைப்புகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான படைப்பு எது? சொல்லுங்கள். உங்க மூணாவது பொண்ணு கவிதை தான் சார். டேய் உங்க அப்பா சொல்றது கரெக்ட் தானடா? என்னடா தம்பி காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று. எப்படி? For every action there is an equal and apple reaction. அதான் நியூட்டன்ஸ் தேவல. இல்ல அப்படி இருக்காது. டேய் நம்மள கூப்பிடுறான். டேய் எஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்டா விசில் அடிச்சீங்க? ஐயோ நான் உங்களை பார்த்து விசில் அடிக்கல சார். அந்த பொண்ணை பார்த்து தான் விசில் அடிச்சேன். நீங்க போங்க சார். அது என் பொண்ணுடா. ஐ கங்க்ராச்சுலேஷன் சார். கைய விடுறா. ஆமா ஏன்டா என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணை விசில் அடிச்சு கூப்பிட்டு என்னையே கங்க்ராச்சுலேட் பண்றீங்களா? உங்களை நான் என்ன பண்றேன் பாருடா. டேய் போலீஸ் போலீஸ். விடுங்க சார். உங்க பொண்ணை அடிச்சு கூப்பிட்டதுக்கே இவ்வளவு டென்ஷனா இருங்க. உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணு என்னலாம் பண்ணுது தெரியுமா? என்னடா பண்றா? லவ் பண்றா சார். லவ் பண்றாளா? இதுக்கே இவ்வளவு ஷாக்கானா எப்படி? லவ்வர் யாரு? இவனா? இவனையா? வாய்க்கு மீச முளைச்சிருக்கு சார். இவனுக்கு என்ன சார் ராஜா மாதிரி இருக்கான்? ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சார். இவனையா? பாப்ல ஆள விடு. எஸ்கேப் ஆயிட்டாங்க. புலிகளை வேட்டார புறப்பட்டேன். இடையில் தங்கை முண்டக்கண்ணியை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்தது. இந்த ராக்போர்ட் சந்துரு வருவான். அப்போது அவனை கல்லால் அடித்து மண்டையை பிளக்கலாம் என்று காத்திருந்தார்கள். யார் அந்த அஸ்லர்? ஏன் அங்கு வந்தார்கள்? எவரிட்ட ஆணை தலைவா? எவரிட்ட ஆணை? நேற்றும் சரி இன்றும் சரி இந்த ராக்போர்ட் சந்துருவின் வாழ்வில் கள்ளமில்லை, கபடி இல்லை, சூது இல்லை, சூழ்ச்சி இல்லை. அண்ணன் என்ற பதவி நான் கேட்டு பெறவும் இல்லை. என் பெற்றோர்கள் தந்து விட்டார்களே என்பதற்காக வருத்தப்படவும் இல்லை. ஆனாலும் இந்த கருப்பு நிலா கண்கலங்குவது ஏன்? தலைவா இந்த கருப்பு நிலா கண்கலங்குவது ஏன்? காரணம் இருக்கிறது. சாரதாஸ் பட்டுடுத்தி சிறகாய் சிட்டடிக்கும் திருச்சி ஜிகடிகளின் நெற்றியிலே ஸ்டிக்கர் போட்டால் இருக்க வேண்டிய எண்ணெய் என் பெற்றோர்கள் கருப்பாய் பெற்றதால் கிழிந்த கண்டாங்கி சிலைகளும் காரி துப்பும் நிலை. என் தங்கை முண்டக்கண்ணியை பொன்சிகப்பாய் பெற்றதால் முச்சந்தி முடிச்சவிக்கைகள் வீச பார்க்கிறார்கள் காதல்களை. விடமாட்டான் இந்த ராக்போர்ட் சந்திர. அம்மா ராக்போர்ட்டுக்கே வீல் சிலிப்பாயிருச்சு. ஓகே ஹெல்ப் மீ சிஸ்டர், ஹெல்ப் மீ. இட்ஸ் ஆல் இன் தி கேம் லா. ஃபீட் ஸ்லிப் ஆன் தி எலிஃபென்ட். என்னது? யானைக்கு அடி சறுக்கும்னு இங்கிலீஷ்ல சொன்னடி முண்டக்கண்ணி. ஓகே வேர் இஸ் மை ராக்போர்ட் மாமி? கிச்சன்ல. ஓகே நான் எங்க போயிருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணும்? அசுர வேட்டைக்கு போயிருக்கேன்னு சொல்லி எறி அந்த கவரை. அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். டேய் சந்துரு வாவ் எங்கடா கிளம்பிட்ட? நான்சென்ஸ். ஓஹோ அந்த வாத்து பையன் வந்துட்டானா? ரெண்டு பேருமா சேர்ந்து ஊரை சுத்த போறீங்களா? என்ன ஒண்ணு சுத்த சொல்றியா? என்ன சுத்தனா புண்ணி மாதிரி கிடைக்கும்டா. டேய் கரிமேட்டு கரிவாயா. ஏண்டா அவனே ஒரு உருப்படாத பையன். உன் வயசு என்ன அவன் வயசு என்ன? ஏண்டா அவனோடயே சுத்திட்டு திரியற? அவனோட சேர்ந்து நீ குட்டி செவ டிவி ஆர்டிஸ்ட் மாதிரி பக்கம் பக்கமா டயலாக் பேசாத. சொல்ல வந்து சீக்கிரமா சொல்ல. I have lot of work la. அவன் பீரு பிராந்தி பான்பராக்குன்னு உலகத்துல உள்ள அத்தனை கெட்ட பழக்கமும் உள்ள பையன். That's all secret of Vasu energy. Don't touch that. ஏன் வாசு ஃப்ரெண்டா இருந்தானே? கீழ ஆர்ன் அடிக்கிறத பாத்தியா? இந்த பாரு அந்த பயலோட போனே உங்க அப்பா கிட்ட சொல்லி உன் பாக்கெட் மணியை கட் பண்ண சொல்லிடுவேன். அதான் பாக்கெட்டே கட் பண்ணிட்டியா? அப்புறம் என்ன மணியை கட் பண்றது? மதுர வீரன் தானே அவனை உசிப்பி விட்டாவினோ இப்படிதான்டா வாசு நீ அசிங்கப்படுறது. அவன் தான் ஊருக்கு அடங்காம வீட்டுக்கு அடங்காம ஊரை சுத்திட்டு திரியறான். அவனோட சேர்ந்து நீ கெட்டு போய்கிட்டு கேடா. அம்மி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அவன் என் ஃப்ரெண்ட். ஓ ஃப்ரெண்ட், பெரிய ஃப்ரெண்ட். நான் விழுந்தாலும் கூட உன் பேராண்டி மதுர வீரன் தானே. கேளு
இனிமே அந்த பையன் இந்த வாசு, வா வாசு. இப்பதான் வீட்டு அம்மா பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க வா. என்னம்மா ஹாய் வித்யா. ஆமாப்பா என்னப்பா இந்த வீட்டு பக்கமே வரதில்ல. அந்தர்பல்டி. ஆளு இழைச்சு கருத்து ரொம்ப போயிட்டியப்பா. அப்படி போடு அறுவாடா. சரிப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற இந்த அம்மா கையால என்ன சாப்பிடுற? டீயா காபியா? அவன் போன் விட்ட தாமா சாப்பிடு. டேய் நான் வீட்லயே சாப்பிட்டேன்ட்டோமா. கொஞ்சோண்டு ஐஸ் வாட்டர் மட்டும் கொடுங்க. ஒண்ணும் புரியல. அவனோட போனே கொன்னுடுவேன். முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுடா. வந்துட்டான். டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? டைம் ஆச்சு வாடா. டேய் சத்தம் போட்ட கண்ணை நோண்டிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 17D பஸ் நிக்குமா? இங்க தான் நிக்கும், வெயிட் பண்ணுங்க. எங்கயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கே. நீயா? வந்துருச்சு ஆபத்து. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ யாரு நான் வாழ்நாள் முழுக்க பார்க்க கூட நினைச்சனும் அவளேவா? என்னடா இது சோதனை? கடவுளே இனிமேல் என்ன நடக்குமோ? இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இவன் ஏன் சென்னைக்கு வந்தான்? திருச்சியில இவளை பார்த்த பிறகுதான் 7.5 சனி ஆரம்பிச்சது. கெட்ட பேராச்சு. 3000 ரூபாய் பணம் போச்சு. அப்பா பேச மாட்டேங்குது. அண்ணனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. சொந்த ஊரை விட்டு அப்பா அம்மா விட்டு ஃப்ரெண்ட்ஸை விட்டு அனாதையா வந்து நிக்கிறேன். இங்கேயும் வந்துட்டாலே முழிக்கிறத பாரு. இங்க நான் என்ன பண்ண போறேனே தெரியல. அதுக்குள்ள அடுத்த சோதனையா? ஒருவேளை இவன் நம்மள ஃபாலோ பண்றானோ? ச்சே, இவனுக்கே தான் அந்த அளவுக்கு புத்தி. ஒருவேளை நாம இவளை ஃபாலோ பண்றோம்னு நினைக்கிறாளோ? சேச்சே, இவன் மூஞ்சி எவனும் ஃபாலோ பண்ண மாட்டான்னு அவளுக்கே தெரியும். அப்படியே ஃபாலோ பண்ணாலும் நாம எதுக்கு கவலைப்படணும்? பஸ் வந்தோடனே எஸ்கேப் ஆயிடணும். அப்ப ஆபத்தோட காப்பாத்திட்ட. பஸ் வந்துருச்சு. வாசு அப்பிடாய்க்கோ. முன்னாடி போகப்பா. ஒரு 250 கொடுங்க. 250 250 கேட்க தெரியுது இல்ல, சில்லறையா கொடுக்க தெரியாதா? சாரி சார், சேஞ்ச் இல்ல. வரவங்க எல்லாம் இதையே சொல்லுங்கப்பா. சரி தரேன், முன்னாடி போ. அடுத்த டிக்கெட். யாருங்க முன்னாடி யாருங்க? போங்கப்பா, உள்ள போங்கப்பா. பாசா. அடுத்து எங்கம்மா போனோம்? ஒரு லிபர்ட்டி. லிபர்ட்டியா? 5 ரூபாய்க்கு 2000 ரூபாய் சில்லறை இல்லங்கிறேன். நீ 50 ரூபாய் நோட்டு நெட்டுற, 500 ரூபாய் நீட்ட வேண்டியதானே? சாரி சார், நான் சென்னைக்கு புதுசு. வரவங்க எல்லாம் இதையே சொல்லுங்கம்மா. அதே வாய்ஸ். இந்த ப்ளூ ஷர்ட் போட்டுக்காரு, அப்புறம் லிபர்ட்டி தான் இறங்குறாரு. அவர்கிட்ட 2000 ரூபாய் சில்லறை மாத்தி கொடுத்துரு. அவளேதான். ஐயோ இன்டர்வியூக்கு போறோம். இவன் முகத்துல வேற முழிச்சிட்டோம். என்ன ஆக போதோ? இவனை பார்த்தாலே பிரச்சனையா இருக்கே. கடவுளே. வாசு, உன் வாழ்க்கை 3000ல ஆரம்பிச்சு 250யா திரும்பி இவ கையிலேயே மாட்டிக்கிச்சு. வாழ்க்கையா 250யா? வாசு எஸ்கேப். ஏய் மிஸ்டர். என்ன? நான் எவனுக்கும் கடங்காரியா இருக்க விரும்பல. இருக்காத. இதுக்கு முன்னாடியும் காசு மாட்டல தான் எனக்கும் ஒருத்தனுக்கும் பிரச்சனை. ஏய் மரியாதை கொடுத்து பேசு. உன்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு ஒண்ணு வரல. உன் 250 வாங்கிட்டு போன்னு சொல்றதுக்காக வந்தேன். ஜஸ்ட் a minute. Just a minute. எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் இருக்கா? சேஞ்ச் எல்லாம் கிடையாதுமா. சரி, 250க்கு என்ன இருக்கு? வில்ஸ் இருக்கு, மாணிக் சந்த் இருக்கு, பான் பராக் இருக்கு. ஓகே, ஒரு வில்ஸ் கொடுங்க. என்னது சிகரெட்டா? உங்களுக்கா? இவ ஊர்ல கஞ்சாவே அடிப்பா. இதெல்லாம் சாதாரணம். இந்தாங்க. இந்த புடி. கேடிங்கிறது கரெக்டா இருக்கு. பணத்தை சுருட்டி கொடுக்குறா. சிகரெட்டு. ஏய் என்னது? தம்மு. அதுவும் 250 தான். பொண்ணு அது பெத்து விட்டுருக்காம இருக்கலாம். 8 மணிக்கு வர வேண்டிய மனுஷன் 9 மணிக்கு வராங்க. ஆஹா, சக்கர் வந்துட்டாங்கடா கோயிந்தா. எஸ்கேப்டா கோயிந்தா. ஏய் போடவே. ஏய் இந்த எந்த மூணு முடுக்கு போனா ரொம்ப சார் டிக்கெட் பின்னாடி எடுத்துருக்காங்க சார். சார் குமார் சார் +1. டோன்ட் வரி, நான் பாத்துக்கறேன். டிக்கெட் 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 தாமா. டிக்கெட் தான். டிக்கெட் தாமா. டிக்கெட் எடுக்க சொல்றியா?
உன்னை உள்ள வைக்க சொல்றேன். மணி சார் பின்னாடி ஒண்ணு பிளஸ் இல்லையே. சொன்னானே. சரி நான் பாத்துக்கிறேன். தம்பி பின்னாடி யாரும் எடுக்கலையா? கீழ இறங்கு. வா வா வா. பின்னாடி எடுத்துருக்காங்க சார். பின்னாடி யாரும் எடுக்கலையாப்பா? சார் கையை பின்னாடி எடுத்திருக்காங்க சார். யார் எடுத்திருக்க? ஆளை காட்டு. யாரு? ஆளை காட்டு. காட்டுப்பா. அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் சார். இந்தாமா இந்தாமா. ஏமா ஒன்னதான் இவருக்கு டிக்கெட் எடுத்திருக்கியா? அங்க பார்ப்பா. இல்லையே சார், இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. கண்டவங்களுக்குலாம் நான் ஏன் சார் டிக்கெட் எடுக்கணும்? ஏய் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி இருக்கற, டிக்கெட் எடுக்க தெரியாது? அந்த பொண்ண வேற சைட் அடிக்கற. சார் வேணாம் சார். உண்டு பையனை கட்டு இல்ல ஜீப்ல ஏறு. பையனை கட்டியா சார் கட்ட சார். பொறுமையா இருங்க சார். நீ வாயா. கட்டியா எடு பணத்தை. ஒண்ணு டென்ஷன் ஆகாத. சைட் அடிக்க தெரியுதுல. 2000 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி இருக்க வேண்டியதானே? போ இப்போ ஒண்ணு கட்டு போகல போ. போப்பா. ரொம்ப தேங்க்ஸ். அப்பா ஹாஸ்பிட்டல்ல நல்லா இருக்காரு. சரியான நேரத்துல நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. பழசெதையும் நீங்க மனசுல வச்சுக்கல. உனக்கு தெரியுமா வாசு, ஒருத்தரை நம்ம வெறுக்கிறதுக்கு காரணம் அவங்கள நம்ம சரியா புரிஞ்சுக்காததுதான். சரியா புரிஞ்சுக்காததுக்கு காரணம் நாம அவங்கள காரணமே இல்லாம வெறுக்கிறது தான். நானும் பல சமயம் உங்ககிட்ட வெறுப்போட நடந்துகிட்டதுக்கு காரணம் உங்களை சரியா புரிஞ்சுக்காததுதான். நீங்க எழுதின லெட்டர் கிடைச்சது. அது நீங்க எழுதின லெட்டர் இல்ல, என் மனசுல என்ன இருந்ததோ அதை தான் எழுதியிருந்தீங்க. நான் உங்களை சந்திக்கணும். சாயந்தரம் 5 மணிக்கு உங்க போனை எதிர்பார்ப்பேன். விஜி, என்னமா ஆச்சு உனக்கு? செவத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? அப்பதான் நல்லா ஆயிட்டாரே, அப்புறம் என்ன? உனக்கு ஒன்னும் ஆயிடலையே. விஜி, உன்னதாமா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ எங்கேயோ பாத்துட்டு இருக்க. என்ன விஜி, யார தேடிட்டு இருக்க? மாலி, நான் பைக் நிறுத்துற இடத்துல என்ன கூட்டம்? எனி ப்ராப்ளம்? வாசு, விஜி தனியா பேசிட்டு இருக்கா, அதுவும் செவத்த பார்த்து பேசிட்டு இருக்கா. என்ன பண்றது? கீழ்பாக்கம் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணிடலாமா? நோ 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 நோ, ஆம்பளைங்க தனியா நின்னு பேசினாதான் கீழ்பாக்கத்துக்கு அனுப்பணும். அப்போ ஒரு பொண்ணு தனியா பேசினா? யாரோ ஒரு பையனை கீழ்பாக்கத்துக்கு அனுப்ப போறான்னு அர்த்தம். வாசு மறுபடியும் escape. ஹலோ ஸ்ரீரங்கம், எஸ்எஸ் மீ விஜி அலைஸ் விஜயலட்சுமி டாக்டர் ஆஃப் நாராயணசுவாமி நாயுடு. அப்பா, குடும்ப பெருமையை காப்பாத்திட்டான். கோர்ட்ல கூப்பிடாம 3 வாட்டி கூப்பிட்டாதான் எந்திரிக்கிறான். நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க யாரு? நீங்க என்ன பார்க்கணும்? என்ன உனக்கு தெரியலல? என்ன உனக்கு யாரு தெரியலல? அந்த வேலை யாரும் பார்க்கல. இப்போ உனக்கு என்ன வேணும்? என் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. நாளைக்கு பார்க்க வராங்க. மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா, இல்ல பிடிக்கலன்னு சொல்லுமா? உன் குடும்பத்துல எல்லாருமே லூசா? இப்ப எதுக்கு என் குடும்பத்தை இழுக்கிற? பின்ன
உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லு, பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாம எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னையே கேக்குற? எவனையும் இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் உன்கிட்ட கேக்குறேன். ஏய், என்ன விளையாடுறியா? நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? நடிச்சது போது வாசு, நீ என்ன லவ் பண்றதால. எங்க அப்பா மட்டும் இதை கேட்டாரு செருப்பால் அடிப்பாரு. நாம அவங்க கண்ணில் பட்டாதானே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு போய் காலில் விழுந்தா எல்லா அப்பா மாதிரி எதுக்கு போறாரு? உன் குடும்பத்துல உனக்கு யாருமே நல்ல பழக்கம் சொல்லி தரலையா? ஏய், மரியாதையா பேசு. உன் குடும்பத்துக்கு என்னடி மரியாதை? உன்னாலதான் என் குடும்பமே பிரிஞ்சு போச்சு. உன்னை என்னைக்கு பின்னால பார்த்தோம் அன்னைக்கே சனியனை முன்னால பாத்துட்டான். அப்போ நீ என்ன லவ் பண்ணவே இல்ல. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவனா மனு போடுவானா? அப்ப இது என்ன மனு? அன்புள்ள விஜி, உனக்கும் எனக்கும் ஏற்படுகின்ற லவ் லெட்டர். என்ன நீ மட்டும் தான் எடுத்து நீட்டுவியா? நானும் தான் நீட்டுவேன். அன்புள்ள வாசு, உனக்கும் எனக்கும் ஏற்படுகின்ற யார் இதை எழுதினது? என்ன கேக்குறியா? நான் உனக்கு லவ் லெட்டர் எழுதின மாதிரி நீயே உனக்கு லெட்டர் எழுதிட்டு எனக்கும் எழுதி போட்டுட்டு என்ன மடக்க பாக்குறியா? ஆமா, இவர் பெரிய பில் கிளின்டன், நான் மோனிகா வந்து மடக்க பாக்குறேன். ஏச்சி, கம்பேர் பண்றதுக்கு வேற பேர் கிடைக்கல உனக்கு? உன் ஸ்டாண்டர்டுக்கு தானே கம்பேர் பண்ண முடியும். இதோ பார், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் உன்னை லவ் பண்ணல, என்ன விடுறியா? அப்ப நான் பாக்குறப்பெல்லாம் என்ன வெறுப்பேத்துறதுக்காக அந்த அந்த பூஜாவை கட்டி பிடிச்சிட்டு சுத்தினியே, அவ கூட டான்ஸ் ஆடினியே, இப்படி 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 நானே வந்து உன்கிட்ட லவ் சொல்லணும் தானே? இதோ பாருமா, நாங்க ஆம்பளைங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டி பிடிப்போம். அப்ப ஓடி வந்து எங்க அப்பாவை காப்பாத்துனது அது எங்க பரம்பரை பழக்கம். எதிரிக்கும் உதவி செய்யணுங்கிற நல்ல மனிதாபிமானம், அவ்வளவுதான். அப்போ என் துப்பட்டாவை திரும்ப கொடுக்காம நீயே வச்சிட்டு நீ கேட்கல, நான் குடுக்கல. பைக் துடைக்க நல்லா இருக்கேன், வச்சுக்கிட்டேன். இந்த அப்படி என்னவோ உன்னையே வச்சுட்டாமே பேசுற. வச்சுக்குவ செருப்பு பிஞ்சிரும். ஏய், மரியாதை அதெல்லாம் உனக்கு தர முடியாது. அப்ப கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? நான் இங்கதான் நிப்பேன். நீ யாரு? என்ன போ சொல்றதுக்கு நீ யாரா? இல்ல, எனக்கு என்ன? கட்டிக்கலாமா? யாராவே இந்த நேரத்துல நம்ம ஏரியால நமக்கே தெரியாம ஒருத்தர் டிக்கெட்டை தள்ளிட்டு வந்து நிக்கிறான். சார், நீங்களா? ஏய், யார பார்த்து டிக்கெட் இல்ல? மூஞ்சி முகம் எல்லாம் பேத்துருவேன். இது விரலு பாட்டியாச்சே. அது இல்லம்மா, உங்க புருஷன் பொண்டாட்டி தகராற வீட்டுக்குள்ள போடாம இப்படி ரோடோடா போடுறீங்கன்னு கேட்க வந்தேன். அது தப்புங்களா? நாங்க புருஷன் பொண்டாட்டி உன்ட்ட சொன்னா நடு ராத்திரில வீடு பூந்து கொள்ளை அடிக்கிறவனுங்களை பிடிக்கிறதுக்கு பக்தி இல்ல. நீங்க பஞ்சாயத்து பண்ண வந்துட்டியா? யோ, கிளம்பியா? கிளம்பு. சொல்லிட்டு இங்க நான் போய் மில்லிய கூட்டி வரேன். தைரியமா போயா. அடிக்க வரியா? வந்துட்டான் அங்க இருந்து. சரி, நான் உன்னை லவ் பண்றேன். லவ்? இந்த வார்த்தை நான் திருச்சியில சும்மா சுத்திட்டு இருந்தேன் பார், அப்ப வந்திருக்கணும். ஏன் இப்ப என்னாச்சு? உன் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன சொல்ற? உன் காதல், நான் திருச்சியில எந்த ஏமும் இல்லாம சுத்திட்டு இருந்தேன் பாரு, அப்ப என்ன மாத்துறதுக்கு வந்திருக்கலாம். நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஆறுதலா வந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்திருக்கு. காதல் என்ன உனக்கு செக்யூர் மாப்பிள்ள தேடுற கல்யாண புரோக்கரா? காதல் பண்றவளுங்க நாங்க செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே பாக்குறீங்கல்ல, பிடிச்சிருந்தா அப்பவே தில்ல லவ் பண்ணுங்க, நாங்க காலம் பூரா உங்களை வச்சு காப்பாத்துவோம். அதுதான் காதலுக்கு மரியாதை. உங்களை பார்த்த உடனே காதலிக்கிறதுக்கு நீங்க என்ன அஜிதா? நீங்க காதல சொல்லும் போதெல்லாம் ஏத்துக்கிறது நீங்க என்ன ஷாலினியா? இல்லதா, ஆனா என் காதல் உண்மையானது. நீ என்ன, என் அப்பாவை, என் குடும்பத்தை எப்படி பேசிருந்தாலும் நானும் பதிலுக்கு பேசிருப்பேனே தவிர நீ வேணான்னு கட் பண்ணதே இல்ல, தெரியுமா? நீ இன்னொரு பொண்ணு கூட பழகுனத, அழகா ஆடினத ரசிக்க கூட முடியாம அவஸ்தைப்பட்ட. நடு ரோட்ல முடிய புடிச்சு சண்டை போட்டு என்ன நானே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டேன். வெறும் செவுத்துக்கு எதிரில தனியா நின்னு ஒரு பைத்தியக்காரி மாதிரி பேசியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் என்ன பேருன்னு எனக்கு அப்ப தெரியல. எல்லாத்துக்கும் மேல இப்போ நைட் நடு ரோட்ல நைட் 11:30 மணிக்கு
செக்யூர் காதல் செல்ஃபிஷ் காதல்னு காதலுக்கு புது அர்த்தம் சொல்லிட்டு இருக்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் a lot sir. இனி நீயே வந்து கேட்டாலும் கெஞ்சினாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். எப்ப கிடைக்க மாட்டேன். ஓ கிடைக்காத. நீ கிடைக்கலன்னு யார் அழுதா? பே நேரா போ. பீச் பே ஆஃப் பெங்கால். கிடைக்க மாட்டாளா? ஆனாவது நிம்மதியா இருக்கு. எல்லாரும் கொண்டுட மாட்டே நீ.